ஃபேன் ஓடுதா? பசிலிக்குட்டை முருகன். மேலே வரை சாமி காமி. நம்ம ஊர் முருகர் கோயில் வாய்ஸ் கேட்குதா? முருகர் கோயில் புதுப்பிச்சு கட்ட போகிறாங்களா? ஆடி பதினெட்டு கிருத்திகெல்லாம் விசேஷம். மூலவரை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அன்னதானம் போடுவாங்க. இப்போ புதுப்பிச்சு கட்ட போகிறாங்க. நம்ம கோயில் காவடி தேரெல்லாம் வரும். ஃபேமஸ் முருகர் கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் கோயில் தானே. அப்படியே சுத்தூரம் அந்த கோயில் இந்த கோயிலெல்லாம் காமி. வேலு சாமி, அந்த கையில் சாமி, பேசப்ப காமி. இங்கேருந்துனே காமி. இந்த வேலு கவர் பண்ணேன் நானும் தான் தெரியும். ஓகே, இந்த வேலு காமி. அங்கேருந்து இந்த வேலு காமி, அந்த வேலு காமி. எல்லா சிறப்பும் பாரு. அப்படியே வா. இந்த முருகர் கோயில், இந்த அந்த அந்த மயில், அந்த வேலு இங்கேருந்து மேலே வரைக்காங்க. அப்படியே திருப்பி காமி. அதே கோயிலே நான் தெரியுங்களா? அதுதான் வீடியோ அப்புறம் மறுபடியும் எடுவாங்க. அதையே சிறப்பாக போய் அப்படியே காமிச்சிட்டே ஏறி அப்படியே திரும்ப இறங்கி வரலா முருகர் கோயிலும். அந்த அந்த வீடு அந்த சூழல் அதெல்லாம் காமி. அந்த சூழலும் அந்த முருகர் வந்து வந்து கும்பிடுவார். இங்கே வந்து கும்பிடுவார். அது அபிஷேகம் பண்ணுறோம். அதுக்காக அந்த மரம் காமி. இந்த விநாயகர், இந்த வேலு. ஐயோ தொண்டை ஹாப் பண்ணு. இங்கே எடை போடுறது, எடைக்கு எடை போடுறது, தொட்டில் கட்டுறது. வா, அதுக்குள்ள அங்கே போகலாம். அன்னதானம் கொடுத்த எடுக்கலாம். வா கும்பிடுங்க. வேறு தொட்டில் கட்டுறது. மகாலம்மா முருகர் கோயில், அம்மன் கோயில். தட்டு தட்டு எடுத்துருவோம். இது குளம். இப்போ ஆடி மாதத்துக்குள்ளே தண்ணி ரொம்பி பூஜை பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாக ஆகிடும் இந்த குளம். அப்புறம் அங்கே போய் எடுத்துக்கலாம். ஒரு முருகர் கோயில் அப்படியே மொத்தத்தையும் வீடியோ எடுத்தா. பசிலிக்குட்டை முருகர் கோயில் இப்போ கட்டுறாங்க. கும்பாபிஷேகம் போல். வழி அந்த பக்கமும் இருக்கும். முருகர்கிட்ட மட்டும் சுத்தூரம் எடுத்தால் கரெக்டாக தெரியுதா? சுத்தூரம் எடுத்தால் கரெக்டாக தெரியுதா எல்லாருக்கும்? சாமிக்கிட்ட எடுத்தால் மட்டும் கிளியராக விழுதா பாரு. இல்லைங்க அதான் சாமி வைப்ரேஷன். அவர்கிட்ட எடுத்தால் மட்டும் எப்படி தெரியுதுக்கு முருகருக்கு? இங்கே பாரு, மற்றதெல்லாம் எடுத்தால் கரெக்டாக வருதா? இந்த முருகர் அதுதான் அதிசயம். அதுதான் சாமியோட பவர். வச்சுக்கோ. ஆமாம், நம்ம முருகர் கோயில். பிரசாதம் வாங்கிக்கலாம்.
காவடி சாத்துப்படி பண்ணுற குளம். காவடி எல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த இடத்துல. குளம் நம்ம ஊர் பசிலிக்குட்டை முருகர் கோயில் பெருசாக்க போகிறாங்க. கவர்மெண்ட் உதவியோட பணம் ஊரும் பொதுமக்கள் கலெக்ஷன் பண்ணி ஒரு இந்த கோயில் ஒரு கட்ட போகிறாங்க. ஒரு முருகர் கோயில் எல்லா இடத்துலையும் கிளியராக எடுக்கணும். ஆனால் கருவறை மட்டும் ஊர் மக்கள்லாம் பொது பேசுகிறாங்க பாருங்க. கோயில் பெருசாக்குறாங்க, புதுப்பிக்கிறாங்க. இது எல்லாம் கரெக்டாக வரும். மூலவர் மட்டும் ஒளி வீசுவார் பாருங்க. இங்கேக்கும் அங்கேயும் பாருங்க. இது எல்லாம் கிளியராக வரும். மூலவர் பாருங்க. இங்கே கோயில் இருக்குது, இங்கே விளக்கு. அவர் ஒளி மட்டும் பாருங்கள், என்ன அதிசயம். இங்கே பாரு, இங்கே ஒளி இது வருதா, இதெல்லாம் கரெக்டாக வருதா. அங்கே பாரு மூலவர் எப்படி தர்றாரு. அவர் மட்டும் கரெக்டாக வீடியோவில் விழாது. இங்கே பாரு, இங்கேருந்து அங்கேக்கு பாரு எப்படி தெரியுது. அதுதான் அந்த அங்கே கருவறை கரெக்டாக விழாது பாரு. லைட் எரியல, ஃபேன் ஓடலை. எப்படி இருக்கு பசிலிக்குட்டை முருகர் கோயில். ஆனால் எப்படி தெரியுதோ அதுதான் அதோட சக்தி. நீ கண்ணு திறந்து பார்த்தா தெரிவாரு. இல்லை, இங்கேருந்து பார்க்குறதுக்கும் அங்கே எவ்வளோ கரெக்டாக தெரியுது பற்றியா. அதுதான் அது சக்தி. நீ கூட தான் உள்ளே போயிட்டீங்கன்னா இருட்டாக தெரியுவேன். ஆமாம் இல்லையா? கோயில் பாரு, இங்கேருந்து பார்த்தா அவர் இங்கேருந்து பாரு அவர் கரெக்டாக கிளியராக தெரியுதா. எப்படி தெரியுது பாரு, ஐயர் மறைக்கிறாரு. இதுதான் கீழே எடுத்துனே போனோம். நட அந்த பக்கம் நட. மயில் முருகர். முருகர் கோயில் பசிலிக்குட்டை. அதான் எடுக்கலாம். நம்பர் தான் சிரிக்காது.